வணக்கம். தமிழக அரசு டாஸ்மாக் சம்பந்தமா சில ரொம்பவே முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. அது என்னென்ன, அதனால யாருக்கு என்ன பாதிப்பு, என்ன நன்மைன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் வாங்க. டாஸ்மாக்ல 1000 ரூபாய் சேஞ்சா? அப்படின்னா என்ன? இது வெறும் சம்பள உயர்வு மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் தான் நாம இப்ப தேடப் போறோம். சரி, முதல் விஷயமா டாஸ்மாக்ல என்னென்ன முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரேகள் மாற்றம் இல்லைங்க. ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், ஏன் நம்ம சுற்றுச்சூழல் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கு. அப்படி என்னதான் அறிவிச்சிருக்காங்க? முதல்ல ஒரு டபுள் குட் நியூஸ். யாருக்குன்னு கேக்குறீங்களா? டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தான். பல வருஷமா அவங்க காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. இது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. 1-2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 24,330 ஊழியர்கள். யோசிச்சு பாருங்க, இத்தனை குடும்பங்கள் இந்த புதிய அறிவிப்பால நேரடியா பயனடைய போறாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி என்ன அந்த 2 நல்ல விஷயம்? 1, எல்லா ஊழியர்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் சம்பள உயர்வு. அடுத்து, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ். இது அவங்களோட ஹெல்த் செக்யூரிட்டிக்கு ரொம்ப பெரிய பலம். இந்த சம்பள உயர்வுக்காக ரொம்ப நாள்லாம் காத்திருக்க வேணாம். வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்தே இது அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஏதோ வருஷம் வருஷம் வர்ற இன்கிரிமெண்ட் மாதிரி இல்ல. இது ஊழியர்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ நிறைவேற்றியிருக்கு. அதனாலதான் இது ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. சரி, ஊழியர்கள் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. டாஸ்மாக் மூலமா அது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பேரு பாட்டில் திரும்ப பெறும் திட்டம். கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள். நீங்க வாங்குற காலி பாட்டில கடையிலேயே திரும்ப கொடுத்தா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஐடியாவா இருக்குல்ல? ஆனா இது எல்லா இடத்துலயும் இப்போதைக்கு இல்ல. முதற்கட்டமா நீலகிரி மாதிரியான மலை பிரதேசங்கள்ல தான் இத கொண்டு வராங்க. ஏன்னா அங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரு கேள்விக்கு வருவோம். இதெல்லாம் சரி, இதனால சரக்கு விலை ஏறுமா? அதாவது ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, பாட்டியலுக்கு காசுன்னு இவ்வளவு செலவு பண்றாங்களே, இதெல்லாம் கடைசியில நம்ம தலையில தானே வந்து விடியும். விலை ஏறிடுமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல? அதுக்கு அரசாங்கம் தெளிவா ஒரு பதில் சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு மதுபானங்களோட விலைய உயர்த்துற எந்த ஒரு திட்டமும் இல்ல. சோ இப்போதைக்கு நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். சரி வாங்க, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல தொகுத்து பாத்திரலாம். ஒரு குட்டி ரீகேப் மாதிரி. பாருங்க, ஊழியர்களுக்கு சம்பள உயர்வும் இஎஸ்ஐயும் கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்க காலி பாட்டிலுக்கு 10 ரூபாய். வாடிக்கையாளர்களுக்கு இப்போதைக்கு விலை உயர்வு இல்ல. இதுதான் இந்த அறிவிப்புகளோட முக்கியமான ஹைலைட்ஸ். சரி, இந்த மாற்றங்கள் எல்லாம் டாஸ்மாகோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? ஊழியர் நலன், சுற்றுச்சூழல் அக்கறை, இதெல்லாம் சேர்ந்து நிறுவனத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.